இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். முக்கிய கிரக நிலைகள். 2026 பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் உறவுகள், பண விஷயங்கள் மற்றும் உள்மாற்றங்களை மையமாக கொண்டு செயல்படும். சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் மகர ராசியிலும் நடுப்பகுதிக்கு பிறகு கும்ப ராசியிலும் சஞ்சரிப்பதால் உங்கள் 3ஆம் மற்றும் 4ஆம் ஸ்தானங்கள் வலுப்பெறும். இதனால் தைரியம், முயற்சி, சகோதரர்கள், வீடு, சொத்து, குடும்பம் போன்ற விஷயங்கள் முக்கியமாகும். குரு ரிஷிப ராசியில் இருப்பதால் 7ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று திருமணம், கூட்டுத் தொழில் மற்றும் பொதுமக்கள் தொடர்புகளில் கவனம் தேவை. சனி மீன ராசியில் இருப்பதால் 5ஆம் ஸ்தானம் செயல்பட்டு பொறுப்பு, பொறுமை மற்றும் திட்டமிடல் அவசியமாகும். ராகு கேது நிலை மனதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் மாதமாக இது அமையும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. இந்த பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் மனநிலை ஆழமான சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும். நீங்கள் இயல்பாகவே உணர்ச்சி தீவிரம் கொண்டவர். இந்த மாதம் அந்த குணம் அதிகமாக வெளிப்படும். பழைய நினைவுகள், கடந்த கால அனுபவங்கள் மீண்டும் மனதில் வந்து சிந்திக்க வைக்கலாம். சில நேரங்களில் தனிமையை நாடுவீர்கள். ஆனால் இது உங்களை பலவீனமாக உள்மன வளர்ச்சிக்கு தள்ளும். தேவையற்ற கோபம் அல்லது சந்தேகத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது. தியானம், ஜெபம், புத்தக வாசிப்பு போன்றவை மன அமைதியை தரும். உங்கள் உள்ளுணர்வு இந்த மாதம் மிகவும் வலுவாக இருக்கும். அதை சரியான வழியில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். தொழில் மற்றும் வேலை. 2026 பிப்ரவரியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ஃபார்மன் கலவையான அனுபவங்களை தரும். வேலையிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் கூடும். குறிப்பாக குழு வேலை, கூட்டு திட்டங்கள், கிளையண்ட் தொடர்புகள் முக்கியமாகும். குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாண்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நுணுக்கமாக வாசிக்க வேண்டும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த மாதம் விவாதங்கள் நடக்கலாம். ஆனால் இறுதி முடிவு தள்ளி போகலாம். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர் நம்பிக்கையை காப்பது முக்கியம். ரகசியங்களை வெளியிடாமல் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பணம் மற்றும் நிதிநிலை. பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் நிதிநிலை மெதுவாக முன்னேறும். வருமானம் நிலையாக இருந்தாலும் செலவுகள் திட்டமிடப்படாவிட்டால் மன அழுத்தம் ஏற்படலாம். குடும்பம், வீடு, கல்வி அல்லது மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் துணையின் மூலம் அல்லது கூட்டுத் தொழிலின் மூலம் வருமானம் கிடைக்கலாம். ஆனால் கடன் கொடுத்தல் அல்லது பிறருக்கு உத்தரவாதம் அளிப்பதில் மிகுந்த கவனம் தேவை. முதலீடுகளில் நீண்டகால நோக்குடன் செயல்படுவது நல்லது. பங்கு சந்தை அல்லது ஆபத்தான முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். சேமிப்பை அதிகரிக்க இந்த மாதம் நல்ல திட்டங்களை அமைத்து கொண்டால் வரும் மாதங்களில் நிதிநிலை உறுதியாகும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கும். சனி 5ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வயிறு, செரிமானம், ஹார்மோன் சமநிலை தொடர்பான பிரச்சினைகள் வரலாம். நீண்ட நேரம் வேலை செய்வது, சரியான தூக்கமில்லாதது சோர்வை ஏற்படுத்தும். காரமான உணவுகள், எண்ணெய் அதிகமான உணவுகளை குறைப்பது நல்லது. தினசரி நடைபயிற்சி, யோகா, பிராணாயாமம் போன்றவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான சிக்கல்கள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுக வேண்டும். சிறிய கவனமே பெரிய நன்மையை தரும் மாதம் இது. திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை முக்கியத்துவம் பெறும். குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் சந்தேக மனநிலை அல்லது உரிமை உணர்வு சில நேரங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். திறந்த மனதுடன் பேசுவது மிகவும் அவசியம். வேலை அல்லது பண விஷயங்கள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் அமைதியான அணுகுமுறை மூலம் அதை சரி செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் வர வாய்ப்பு அதிகம், குறிப்பாக குடும்பத்தின் மூலம். காதல் உறவுகள் உள்ளவர்களுக்கு உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் எண்ணம் உருவாகலாம். பொறுமையும் நம்பிக்கையும் இந்த மாதத்தின் முக்கிய விசை. பரிகாரம் மற்றும் வழிபாடு. பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானின் அருளை பெறுவது சிறந்தது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் அல்லது ஹனுமான் வழிபாடு செய்து செவ்வப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும். ஓம் அங்காரகாய நம மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மன தைரியத்தையும் தடைகளை நீக்கும் சக்தியையும் தரும். சிவ வழிபாடு, குறிப்பாக பிரதோஷ தினத்தில் அபிஷேகம் செய்வது நல்ல பலனை தரும். செவ்வப்பு பருப்பு, துணி அல்லது உணவு தானம் செய்வது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி பிறருக்கு உதவுவது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக அமையும். மொத்த சுருக்கம்.
பிப்ரவரி மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்மாற்றம், உறவுகள் மற்றும் பொறுப்புகளை சமநிலைப்படுத்தும் காலமாக இருக்கும். தொழில் மற்றும் பணத்தில் மெதுவான முன்னேற்றம், உறவுகளில் புரிதல், உடல் நலத்தில் கவனம் இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் நிலைத்த வளர்ச்சியை தரும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.